எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களை எல்லாரையும் இன்னைக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த உலகத்துல மேக்ஸிமம் எல்லா நோய்களுக்குமே மருந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிக்காத நோய்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு சந்தேகம், இன்னொன்னு கவலை. இது 2க்கும் மருந்து கண்டுபிடிக்கல. சந்தேகம் அப்படிங்கிறது சில சைக்கோகளுக்கு தான் வரும். அத விட்டுருங்க. கவலை அப்படிங்கிறது இட்ஸ் காமன் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எதனால கவலை வருது அப்படிங்கிறத நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, ஓரளவு அதிலிருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவலை ஏன் வருது? நம்முடைய எண்ணங்கள், நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒரு லிமிட்டுக்கு மேல போகும்போது அது கவலையா மாறுது. என்னைக்கு இமேஜினேஷன்ல இருந்து ஓவர் திங்கிங்கா ஆகுதோ, கற்பனைங்கிற நிலை அதிகப்படியான யோசனையாக மாறும்போது தான் அது கவலைகளா மாறுது. அப்ப எண்ணங்கள் தான் கவலைக்கு காரணம். ஓகே, ஃபைன். அப்ப எண்ணங்கள் தான் கவலைக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, எதெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் நமக்காக நாமளே யோசிக்கிற விஷயம், நம்மளா சுயமா யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கூட இருக்காது. நம்மளா சுயமா நமக்குன்னு ஒரு எண்ணங்கள நம்ம வச்சிருக்க மாட்டோம். அப்படியே நமக்காக நம்ம யோசிக்கிறோம்னா, தேர் இஸ் எ லிமிட். அந்த லிமிட்ல வந்து நமக்கு எந்த கவலையும் வராது. எண்ணங்கள் வெளியில இருந்து கடன் வாங்கப்படுது. எண்ணங்கள நம்ம வெளியில இருந்து திருடிக்கிறோம். எண்ணங்கள் இந்த சமூகத்தினால நம்ம மேல திணிக்கப்படுது. அந்த விஷயங்கள் தான் கவலைகளா மாறுது. நமக்காக நம்ம யோசிக்கக்கூடியது தேர் இஸ் எ லிமிட். அதில நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இங்கேருந்து இங்கன்னு நம்ம கடன் வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா? அவன் என்ன நினைப்பான்? இவன் என்ன நினைப்பான்? இத செய்யலன்னா இங்க என்ன ஆகுமோ? அவங்க இப்படி நினைச்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் கவலைகளா மாறுது. அப்போ எவனோ நம்ம மேல திணிச்ச ஒரு விஷயத்துக்காக நாம ஏன் நம்ம உடம்ப வருத்திக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா, யூ வில் கெட் எ கிளாரிட்டி. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.